ஹலோ கைஸ், இந்த பீட்சா ஒரு வெஜ் லவர்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட். பன்னீரோட ரிச்னஸோட ஸ்பைசி டாப்பிங் சேர்ந்தால் அதுவும் நம்ம ஸ்டைலில் ஒரு சூப்பர் டேஸ்டி பீஸா ஆகிடும். இப்போ நம்ம எப்படி செய்கிறது, நம்ம ஹோம்மேட் பன்னீர் பீஸான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஹோம்மேட் பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கேன். ஹோம்மேட் இது வீட்டில் தயாரிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. அது 250 கிராம்ஸ் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 125 கிராம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி நம்ம அரைக்கும்ல அதில் போடுறது. அப்புறம் 4 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு ½ அன் ஹவர் விட்டுருங்க. ½ அன் ஹவர் விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரை ஸ்லைஸஸாக கட் பண்ணி பேனில் பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறமா அதே பார்த்தீங்கன்னா அதை தேவைப்பட்ட ஆயில் இல்லை பட்டரில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன் எல்லாமே நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி ஊட்டி வச்சுருக்கோம்ல பீஸாக்கு, அதையும் எடுத்துடலாம். நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பிசையணும். பிசைஞ்சிட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே பீஸாவுடைய சாஸை போட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா துருவின சீஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் போட்டுட்டு ஃப்ளேமில் ஒரு 6 மினிட்ஸ் விடுங்க. இப்போ பாருங்கள், 6 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான டக்கரான ஒரு ஹோம்மேட் பன்னீர் பீஸா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிட் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணாமல் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பீஸா பிடிக்கும்னு. பன்னீர் பீஸாக்கு என்ன டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.